ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த அருமையான காலவெளியில் உங்களோடு நான் ஒரு செய்தி கொடுக்கும்பாக ஒரு தலைப்பை சொல்லி தான் செய்தி வாசிப்பேன். த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். இதை குறித்து நான் பேச போகிறேன். நம்ம யாருடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம் அப்படின்னு தெரியணும். அது பெரிய பிரச்சனை. உலகத்தில் ஒரு ராஜ்யம் இருக்குது, உன்னதமான ஒரு ராஜ்யம் இருக்கு. இந்த ரெண்டு ராஜ்யத்தில் நம்ம எந்த ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறோம், எந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறோம், எந்த ராஜ்யம் நம்ம இடத்துல காணப்படுது அப்படிங்கிறதுக்கு பைபிளே எடுத்துக்கிட்டா யோவான் ஸ்நானகன் முதலாவது சொன்ன ஒரு சத்தியம் உண்டு. என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சொன்னாரா? இப்போ எனக்கு ஒரு கேள்வி, அதுக்கு நீங்கள் சொல்லலாம். பரலோக ராஜ்யம், தேவ ராஜ்யம் அப்படி ரெண்டு ராஜ்யத்தை குறித்து பைபிளில் பேசிட்டு வருவாங்க. இரண்டும் ஒன்றா வேற வேறையா? வேற 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 வேறையா ஒன்றா? எத்தனை பேர் வேற வேறங்கிறீங்க? 1 2 3 பேர். அப்போ மிச்சவங்கெல்லாம் ரெண்டு ஒன்று தாங்கிறீங்களா? இல்லை எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறீங்களா? எதையாவது சொல்லணுமா இல்லையா? எதுவுமே சொல்லாமல் இந்த ஸ்கூலில் கேள்வி கேட்ட உடனே இந்த கை தூக்கிடுவான் பக்கத்தில் இருக்கிறவன். இவன் சொல்லுவான், டே கை கீழே இருக்குது, கொன்னே விடுவேன் இறக்கு, ஏன்னா அடுத்த கேள்வி இவனை கேட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி கையை தூக்குறவங்கள மாளுக்கு பார்க்குறாங்க. அப்படியே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதாகமம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யம் போது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதுங்கிறாரு. பரலோக ராஜ்யம் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு சமயமா இருக்குங்கிறாரு. ஆனா என்ன செய்யணும்? பரமண்டங்கள் செய்த போல ராஜ்யம், அப்ப பரலோக ராஜ்யம் வர வேண்டியதா இருக்குது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு. இப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ராஜ்யங்களை பேசுறோம்னா தெரிஞ்சுக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கும் அவர் தான் தேவன், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவர் தான் தேவன், வேறொரு தேவன் நமக்கு இல்லை. அப்போ வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, தேவ ராஜ்யம் உங்களுக்குன்னா இப்போ நம்ம அசம்பலாக இருக்கோம்ல, இதுக்கு யார் தேவன்? இதுதான் தேவராஜ்யம். நம்ம சேர்வதான் தேவராஜ்யம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கணும், தேவனுடைய ஆவியான உங்களுக்குள் வாசமாக இருக்கான்னு அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம தெரியாம எங்க வேலைக்கு போறீங்க? உன்னதான் இப்போ கேட்டேன், அது என்னவோ கம்பெனி பேருங்க தெரியல அப்படின்னா அவன் புதுசாக போகிறான், 10 வருஷமாக போகிறான், 5 வருஷமாக போகிறேன் அப்படின்னா இப்போ ஒன்றும் வேண்டாவே. நம்ம சபையோட பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இப்போ நம்ம சாம்கிட்ட கேட்போம், சாம் நம்ம சர்ச்சோட பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்க. சரியா சொல்கிறாரா? சொல்லுங்க. என்னங்க பார்த்தீங்களா? இப்படித்தான் நம்ம சில நேரத்தில், நான் தவறாக சொல்லலை, புதுசாக வந்திருக்கிற தம்பி அப்படித்தான் இருக்கும், போக போக தெரியும். அதுபோல் அன்றைக்கி ஒரு வீடியோவில் கூட நான் பார்த்தேன், ஒரு நகைச்சுவான காரியம்தான், ஆனால் சிந்தித்தேன் நான், அதை ரொம்ப செஞ்சேன். டேய், நம்ம காலேஜுக்கு எப்படா போகணும்னு ஒருத்தன் கேட்குறான். காலேஜ் பக்கத்தில் போயிட்டடா. ஆமாடா போயிட்டான். எப்படி எந்த செக்ஷன்ரா எனக்கு தெரியாமல் நிற்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான். காலேஜுக்குள்ளே எந்த ரூமுக்குள்ளே போகணும்னு தெரியலங்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், நீயே அது பரவாயில்லடா, நான் பஸ் ஸ்டாண்டில் ஏறி எந்த பஸ் ஏறணும்னு தெரியாமல் முடிச்சுட்டுக்கிட்டாங்கிறான். இன்னொருத்தன், டே நம்ம காலேஜ் பேருன்றா, ஓ லீவ் விட்டாங்களா மறந்து போச்சுறாங்கிறான். அவர் நகைச்சுவை சம்பவம் தான். இன்றைக்கி சபையில் அப்படித்தான். இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, சபையில் மக்கள்கள் பாஸ்ட் என்ன சொன்னாலும் பாஸ்டமாக என்ன சொன்னாலும் கேட்கணும்.
ஆனால் விசுவாச பிள்ளை என்ன செய்யக்கூடாது? நாங்கள் கேட்க மாட்டோம். கோபமெல்லாம் பாஸ்டர் மேலே கர்த்தர் மேலே இல்லை. காரணம் வேதாகமம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் என்பதை அறியாமல் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. பேண்ட் வாங்கி காலு கீழே போடணும்னு தெரிஞ்சதை காலு கீழே போட முடியும். பேண்ட் வாங்கி கையில் உடம்புல போட்டுக்க முடியுமா? முடியாது. அப்படித்தானே? அதுபோல் தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யம் யாருது, அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் யாரு, இதெல்லாம் தெரியும்னா முதலாவது என்ன செய்யணும்? ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும், அவங்களோட பழகணும். அப்படித்தானே? இங்க வேதாகமம் சொல்லுது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு. பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும் அப்படிங்குது. அப்பொழுதுதான் உங்களுக்கு கொஞ்சமாக கொடுக்க முடியுமா, எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கப்படும் சொல்லுது. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும்? தேடணும். எந்த ராஜ்யம் அப்படி தேடணும். ஒரு துணி வாங்க போனால் தேடுறோம், நல்ல துணியாக தேடுறோம். ஒரு பொருள் வாங்க போனால் நல்ல பொருளாக மாற்றி எடுக்கிறோம். அது நல்லதா, இது பெஸ்ட்டு, அது பெஸ்ட்டானு. சும்மா பேடு வாங்க போனதுக்கு 10 லிஸ்ட் எடுத்து அவங்க அங்கே பார்த்து இங்கே பார்த்து கடைசியில் இதுதான் அட்வான்ஸ் மாடல் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து வச்சுக்கோங்க, அது மேலே கண்ணு போகும். பெஸ்ட்டு, ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டாக இருந்தால் நம்ம அதை தேடுவோம். அப்படித்தானே? பெஸ்ட்டுங்கிறது நமக்கு மிக. ஆனால் வேதாகமத்தில் நம்முடைய பெஸ்ட் ராஜ்யம் எது? த கிங்டம் ஆஃப் காட். ஆமாம், தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை முதலாவது தேடணும் என்று வேதம் சொல்லுது. அவருடைய நீதியும் தேடணுமாமா. நீதி, ராஜ்யம், 2 காரியங்கள். அப்ப நீதியான ராஜ்யம் தேட வேண்டும். அப்ப அநீதியான ராஜ்யம் ஒன்று இருக்கு, பைபிள்ல போட்டிருக்கு, இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி அப்படின்னு போட்டு. இருளின் அப்ப இருளுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, அதுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், அதுக்கு ஒரு ராஜா இருக்கிறான். அவன் பேர் யாரு? ஆமா, இப்ப நம்ம எந்த ராஜ்யத்தை தேடி இருக்கிறோம், எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், எந்த ராஜ்யத்தின் காரியம் நம்மிடத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நீதி இருக்குது. அப்போ ஒரு இவளுடைய ராஜ்யத்தில், பிசாசோட ராஜ்யத்தில் என்ன இருக்கும்? நீதி இருக்குமா? அநீதி தான் இருக்கும். அப்ப நீதியை நிறைவேற்றாத காரியங்கள், நீதியை நிறைவேற்ற முடியாத காரியம் அங்க இருக்கும். அப்படித்தானே? இப்போ ஒருத்தர் நல்ல செய்யும் போது ஒருத்தர் தடை பண்ணா ஜனங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு குழந்தை டிச்சில் விழுந்துருச்சு, ஒருத்தர் உடனே ஓடி போய் தூக்குறாரு. அது நல்ல காரியமா கெட்ட காரியமா? ஒரு குழியில் விழுந்துருச்சு, ஒரு ஆபத்தான சூழ்நிலை, தூக்குறாங்க. கைவிடு, விடாது, விடு அப்படின்னு சொன்னா ஜனங்க அறிவில்லை, அவர் தான் காப்பாற்றுற, நீயாவது காப்பாற்றணுமா இல்லை சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ ஒருத்தரை காப்பாற்றுவது தேவனுடைய நீதியா இருக்குது. அப்ப நீதி ஒருவனை காப்பாற்றி நல்ல இடத்துல ஒப்படைப்பது. ஒரு திருமணம் என்பது நல்ல இடத்துல ஒப்பு கொடுப்பது, பிள்ளைகளை நல்ல இடத்துல படிக்க வைப்பது, நல்ல இடங்களிலே செய்து. இப்போ சர்ச்சே அவர் சிலது அப்படித்தான் ஆயிடுச்சு. நாங்கள் நல்ல சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு ஒருத்தன், அப்போ மிச்ச சர்ச்செல்லாம் அவன் பார்வைக்கு கெட்ட சர்ச்சா இருக்குது. நம்மளை பாடும்போது நம் இயேசு நல்லவர் அப்படித்தானே பாடுறோம். நம்ம இப்படியே பாடுறோம், நம் இயேசு கேட்டவர் அப்படியே பாடுறோம் இல்லையே, நல்லவர் பாடுறோம். இப்போ பிசாசு நல்லவன் யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்ப கெட்டது எதையும் சொல்லுவதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா அது அநீதி என்று நம்ம நினைக்கிறோம். நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் தெரியணும், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் தெரியணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பிசாசுட ராஜ்யத்துக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியணும். தெரியும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க சொல்லுது முதலாவது தேவனுடைய, இரண்டாவது நீதி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது யோவான் ஸ்நானகிட்ட வந்து ஞானஸ்நானத்துக்கு வருவார். அவன் சொல்லுவான், நீர் என்னிடத்தில் வரலாமா? நான் உம்மால் ஞானஸ்தானம் பெற இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படிமா. அப்போ இயேசுக்கு சொல்லுவார், என்ன சொல்லுவார்? தடை பண்ணாத, இப்பொழுது தடை பண்ணாத, எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கு. அப்ப நீதியை நிறைவேற்றுவதில் ஒன்று ஞானஸ்தானம், ரைட்டா?
அப்ப ஞானஸ்தானத்தை எடுக்கலன்னா அவன் தேவ நீதி என்ன செய்யல, நிறைவேற்றல. அடிப்படை ஒருத்த மனம் திரும்பல, பாவத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவன் நீதி நிறைவேற்றல, அநீதியோடு இருக்கிறான். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னா நீதியான வாழ்க்கை வாழ்றவன் தான் தேவனுடைய ராஜ்யம் தேடுவான். அநீதியா வாழ்றவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர மாட்டான். பொண்ணு வேண்டாம். நான் ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு போயிருந்தேன். ப்ரேயருக்கு போகும்போது ஒரு பிரதர் வெளியிட்டு இருந்தார். நான் உள்ளே போனவன், என்ன ப்ரேயருக்கு தானே வந்தீங்க பிரதர்னே? எஸ் அப்படின்னாரு. வாங்க போகலான்னு. இல்லை போயிட்டு வாங்க. நீங்கள் பாஸ்டா அப்படின்னு? ஆமாம். ஐயோ அப்படி தள்ளிட்டு நீங்கள் போங்க. அது ஏன் வரமாட்டாங்க? கோவிச்சுக்கூடாது கொஞ்சம் அப்படின்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் தண்ணி போட்டாராம். அதனால் என்ன செய்ய முடியலாங்க, நம்ம தப்பு செஞ்சு நாங்கள் போறக்கு பயந்துக்கிறோம். அப்போ தேவ நீதி நிறைவேற்றுவதற்கு அவரால் முடியாத காரியம், அவர் ஒரு வேறொரு ராஜ்யத்துக்குரிய மதுபானத்தில் அடிக்ட் ஆகிட்டார். அப்போ அதை நிறைவேற்ற முடியல. பாவம் செய்கிற பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப தேவநீதி நிறைவேற்றவன் பாவம் செய்யறான், அவனை பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கிறான், தேவ ராஜ்யத்தில் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து முதலாவது ஊழியத்தை தொடங்குறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக சமீபமாக சொல்லுவதற்கு ஞானஸ்நானம் எடுத்தார். தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். அப்போதான் தேவ ராஜ்யத்துக்குள்ள வரக்கு என்ட்ராக முடியும், தேவ ராஜ்யத்தை செய்ய முடியும். அப்போ ஞானஸ்நானம் எடுத்துட்டார், ஊழியத்துக்கு வராரு. வேதாகமம் அப்படி சொல்லுது. இப்போ நம்ம முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடனா நம்ம அநேக காரியங்களை தேடிட்டு இருக்கிறோம். எப்படி? ஏன் தேவ ராஜ்யத்தை தேடணும்னா வேதம் சொல்லுது, முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதி தேடுங்க, அப்போ உங்களுக்கு கூட தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு, பற்றாக்குறை வந்துருச்சு, நெருக்க வந்துருச்சுன்னா ஜனங்க யார் நோக்கி அபாயமிடுவாங்க? ராஜாக்கள் நோக்கி அபாயப்படுவாங்களா? உதவி செய்யுங்க, எங்களுக்கு பத்தில், எங்களுக்கு வருமானம் இல்லை, எங்களுக்கு விவசாயத்தில் தண்ணி இல்லை, அழி வந்துருச்சு, சேதமாயிருச்சு, தங்க இடம் இல்லை. இன்னைக்கு நம்ம முதலமைச்சரை சந்திக்கிறது, கலெக்டரை சந்திக்கிறது, எம்எல்ஏ எம்பிக்களை சந்திக்கிறதுக்கு, வார்டு கவுன்சில் நம்ம குறைகளை சொல்லுகிறோம், கலெக்டர் போய் மனு கொடுக்குறோம் குறைகளை. அதுபோல தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு குறைகளை சொல்லும்போது அந்த தேவ ராஜ்யம் நிறைவாக்குகிறது, கூட கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் எப்போ தேவராஜ்யத்துக்குள்ள போக முடியும் தெரியுமா? நீ தேடிட்ட, ஆஹா இதுதான் சத்தியமா, இதுதான் நீதியா, இதுதான் பரிசுத்தமா, இதுதான் ஆலயமா, இதுதான் சத்தியமானு தெரிஞ்சுட்டு நீ உள்ள என்ட்ராகிறதுக்கு சும்மா வந்துட முடியுமா? சும்மாலாம் யாரும் வர முடியாது. நினச்சிக்கிறோம், நம்ம சொல்லுவோம், நம்ம இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து முன்னாள் மறைந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் இருந்தவர் மு கருணாநிதி அவங்கள்ட்ட பாஸ்டர்ஸ் எல்லாம் போய் சந்தித்து அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. அவர் அந்த கோரிக்கையை வாங்கி படித்தார். பாஸ்டருக்கு கொடுத்த எல்லா இதுவும் பார்த்துட்டு நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, அவர் உட்காந்துருக்குறாங்க, உட்கார வச்சு தான் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ நடந்த சம்பவம், அவர்கிட்ட இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா இன்னும் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தள்ளாத வயதில் அவர் அப்படியே எந்திரிச்சு நின்று 2 கையும் கூப்பி சொன்ன காரியம், அவர் தான் என்னை ஏற்றுக்கணும். யார்? இயேசு கிறிஸ்தா என்னை ஏற்றுக்கணும், நான் அவரை ஏற்றுக்களவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாதுன்ட்டார். பாலகர் வாயில துதி உண்டாக்குற மாதிரி அந்த பெரிய நாணமா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா, இயேசுன்னு ஒரு பொருளை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன சொல்லுவோம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இல்லை, இயேசு தான் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்ம போய் எங்கே முட்டியில் இடிச்சிடுவோம், இல்லை கல்லில் போய் அடிச்சிடுவோம், கல் அடிச்சிருச்சுடுவோம், முள்ளில் குத்திடுவோம், முள் என்னை குத்திருச்சு, நம்ம தான் முள்ளை போய் மேய்ச்சிருக்கிறோம். அது மாதிரி அவர்கிட்ட போய் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் தான் நம்மளை ஏற்றுக்கணும், நான் அவரை ஏற்றுக்க முடியாது, அவர் என்னோட பெரியவர்ன்ட்டார். அந்த சத்தியம் நமக்கு தெரியல. இப்போ இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேணா ஒரு காரியத்தை செய்யணும். வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறபடினால் தேவனுடைய ராஜ்யம்
உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வரணும்னா முதல் நம்ம துரத்த வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்னத்தை துரத்தணும்? பிசாச. ஏன்னா ஒரு நாள் நான் அசுத்தாவியை துரத்துக்கு பாசஸில் சேர்ந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஒரு அசுத்தாவி துரத்தும்படியாக போயிருந்தேன். அசுத்தாவி துரத்தும் போது அந்த ஆவி போக மாட்டுது, ஆடிட்டு இருந்துக்குன்னு நான் போய் பார்த்தேன். என்ன பாஸ்டர் போலியான்னு கேட்டேன். பாஸ்டர் எவ்வளோ துரத்தணும் போக மாட்டுது பாஸ்டர். ரட்சிக்கப்பட்ட புள்ள பாஸ்டர், இப்போ இவளுக்குள்ள ஆவி எப்படி வந்துச்சுன்னு தெரியல, போக மாட்டுதுன்னு. அப்போ நான் கையை வச்சு ஏய் பாவலியே அப்படின்னா அந்த ஆவி சொல்லுது, என்ன ஏன் துரத்துற? நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆமாம், இவளோட சேர்ந்து நான் தான் டான்ஸ் எடுத்துருக்கிறேன். இவளோட சேர்ந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்குள்ள பிசாசுக்குள்ள தெரியாமல் பாஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, நான்சத்தை கொடுத்துட்டாரு. இப்போ அந்த பிசாசு சொல்லுது, நானும் தான் நான்சத்துக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்ன தருத்துற? இப்போ ரட்சிக்கப்பட்ட பிசாசாக இருக்குது, அப்போ ரட்சிக்கப்படாத பிசாசம் இருக்குது. சொல்கிறது புரியுதா? இன்னைக்கு நம்மளை ரட்சிக்கப்பட்ட பிசாசும் ரட்சிக்கப்படாத பிசாசுமா இருக்கிறோம். உண்மையா இல்லையா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? அப்போ அந்த ஆவியை பாவம் செய்யும்படி நிர்ணயிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வேலை அவனுக்கு, பாவத்தை தூண்டுவது அவன். பிசாசை ஏன் தேவன் நியமிச்சான்னு சொல்லி பிசாசியல் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் கிளாஸ் எடுக்கும்போது பிசாசியல் ஒரு கிளாஸ் எடுக்கணும், நிச்சயமாக அதை எடுத்தால் ஜனங்களுக்கு புரியும். அப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் நான் உள்ள பிரவேசிப்பதற்கு முதல் பிசாசை துரத்தணும்னா அவனுக்கும் எனக்கும் என்ன இருக்கக்கூடாது? பங்கு இருக்கக்கூடாது. இப்போ என் பொருளை நீங்க வாங்கி வச்சிருக்கிறீங்க, நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, என் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா என்ன சொல்லுவேன்? நான் கொடுத்த பொருளை கொடுப்பா, என்னுடைய வாட்சை வாங்கி கட்டியிருக்கிற, என்னுடைய வண்டி வச்சிருக்கிற, என் கூட பேசக்கூடாதுங்கிற, என் வண்டியை நீ யூஸ் பண்ற, என் பொருளை யூஸ் பண்ற, குடும்பம் கேட்பனா இல்லையா? அப்போ என் பொருள் உனக்கு பங்கு உண்டாக்கியிருக்கா இல்லையா? அப்படியானா தேவனுக்கு உனக்கும் பங்கு உண்டாகனா தேவனுக்கு உனக்கு நீதி உண்டாயிருக்கணும். பிசாசோட பங்கு இருக்கக்கூடாதுன்னா அநீதிக்கு நீ விலகி இருக்கணும், அதோட பங்கு இருக்கக்கூடாது. அப்போ பிசாசோட பங்கு, உனக்குள்ள பொய் இருக்கு, உனக்குள்ள வேஷம் இருக்கு, உனக்குள்ள மாய்மாலம் இருக்கு, உனக்குள்ள நடிப்பு இருக்கு, உனக்குள்ள சில நமக்குள்ள இருக்கு தெரியுமா, கோபம், எரிச்சல், மாம்சக்கிரியை, அதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் யாருடைய பொருள்? மாம்சக்கிரியெல்லாம் அவன் சொல்லுவான், என் பொருளை கொடுத்த எனக்கு அதுக்கு நாளைக்கு இங்கே வரேன். அப்போ அவனோட பொருளெல்லாம் அனுப்பிச்சிடணும், அவங்ககிட்ட கொடுத்துடணும். கணவன் மணி சண்டை போட்டு டைவர்ஸ் ஆகாமல் சொல்லுவாங்களே, என் பொருளெல்லாம் திருப்பி கொடு, கட்டிட்டு வந்தபோது கொடுத்த பீரா கட்டில் எல்லாம் பிரித்து கொடுத்து கூட வாழல, என் பொருளெல்லாம் கொடு பிரிச்சுடுவாங்கல்ல. அதுபோல் அவன் நம்ம கூட வாழ்ந்தபோது அவனுடைய பொருள் நம்மக்கிட்ட இருக்கா? அவனுடைய பொருள் நம்ம இருந்துச்சுன்னா அவன் பொருள் அவன் கொடுத்துடணும். அவன் ராஜ்யத்து பொருள், அவனுடைய ராஜ்யத்து பொருள் அவன் கேட்குறான், கொடுத்துடணும். நமக்குரிய ராஜ்யத்து பொருள் ஒன்று இருக்குது, நீதி. தேவனுடைய ராஜ்யம் மனம் திரும்ப அப்படியே பரலோகத்துக்கு போயிட முடியுமா? ஏன் பாஸ்டர் ரட்சிக்கப்படல? நிறைய பேர் கேட்குறாங்க. ரட்சிக்கப்படவனே பரலோகம் போவானே தெரியலையே. ஏன்னா அவனே கூட்டுக்களவானே இருக்கான், அங்கே அவனோட ஒரு கள்ள தொடர்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறானே. பிசாசோட ஐக்கியம் இருக்குது. எங்கள் ஐக்கியம் பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்குன்னு சொல்லி யோவான் சொல்லுகிறாரு. நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது? நம்ம ஒரு காரியத்தை சொல்றோம், தேவனுக்கு விரோதமாக செயல்பாடு சொல்லும்போது பிசாசு சொல்றான், நீ அவன் பேச்ச கேட்காதமா, அவன் பேச்ச கேட்கிறோம். நீ யாருக்கு செவி கொடுக்கிற? எதுக்கு செவி கொடுக்கிற? அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரணும். பாருங்க, அழகா சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறா. அப்போ பிசாசை துரத்துவதற்கு உனக்கு என்ன ஆவி வேணும்? வேதாகமத்தை நல்லா பிரிச்சு பாரு. தேவனுடைய ஆவி. அப்போ வெளிச்சத்தும் தேவனுடைய ஆவி, வெளிச்சம் வரும்போது இருளானது வெளிச்சத்தை பற்றி கொள்ளவில்லை. யோவான் 4 போட்டிருக்கா, 1 அதிகாரத்தில், வெளிச்சத்தை இருளானது பற்றி கொள்ளவில்லை. அப்போ தேவனுடைய ஆவியான உனக்குள்ள இருந்தா பிசாசுக்கு உனக்கும்
பங்கு இல்லை. அப்ப தேவனுடைய ஆவி இருக்குமானா தேவனுடைய ஆவி அன்றி தேவனுக்குரியவர்களை அறிய முடியாது. அப்ப தேவனுடைய ஆவி இருந்துச்சுன்னா நீ தேவனுக்குரிய அறிஞ்சிருப்ப. தேவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது சொல்லணும், எது சொல்லக்கூடாது, எப்படி வாழணும், தேவனுடைய ஆவி டியூன் பண்றாரு நம்மளை. ஏன்னா அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளை. எஸ்தர் ராஜாத்தி ராஜகுமாரியா போவதற்கு முன்பாக, ராஜாவிடத்தில் அனுப்புவதற்கு முன்பாக அவளுக்கு ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? அவளை சுத்திகரிப்பு ஆயத்தப்படுத்தினாங்க. அந்த ராஜ்யத்துக்கு மகாராணியா மாறணும்னா தகுதி. இப்போ மணவாளனான இயேசுவோடு நீ மணவாட்டி சபையாய் இணைக்கப்பட வேண்டுமானால் ஒரு சுத்திகரிப்பு இந்த பூமியில உண்டாகி கொண்டிருக்குது. அப்படி சுத்திகரிக்கும் போது தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து, நீதி குறித்து கண்டித்து பரிசுத்த நம்மளை இறங்கி அநீதியான அக்கிரமத்தை நம்மளை விட்டு விலக்கி போடுறாரு. அப்ப தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு நம்மகிட்ட இருக்கிற பழைய ஃப்ரெண்டை, பழைய சொந்தக்காரனை, பழைய தகப்பனை என்ன செய்யறாரு? கெட் அவுட், வெளியே போ அப்படின்னு துரத்துறாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்குதுன்னு நம்ம எதனால அறிஞ்சுக்குவோம்னா, நம்ம நடத்தையில. நான் பொய் பேசுறியா? நான் பொய்யே பேசுறேன்னா உன்ட்டு தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. நீ பொய் பேசுனா தேவ ராஜ்யம் உன்ட்டு இல்லை. ஏன்னா யோவான் 8:40 அப்படித்தானே சொல்லுது, அவன் பொய்யும் பொய்யுக்கு. அப்போ உங்க அப்பாவும் நீமா குடித்தனம் இருந்தா எங்க இருப்பீங்க? உன் வீட்டுக்குள்ள தான் இருப்பீங்க. அப்பா வீட்டு தானே மகன் இருப்பான், இல்ல மகன் வீட்டுல தான் அப்பா இருப்பார், அப்படித்தானே? அப்ப அவன் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நீ. நம்ம மாய்மாலம், வேஷம், நடிப்பு, நிறைய காரணங்கள், இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அப்ப தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம் பிசாசினால நம்ம தொட்டப்பட்டு செய்யப்படுமானால் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்.